हेलो फ्रेंड्स अस्सलाम वालेकुम वनक्कम 1 वीक वीडियो ना एदुम போடல இதுல வந்து ஏற்கனவே ரெண்டு லூட்டினோ சிக் வந்து நெஸ்ட் அவுட் ஆயிடுச்சு இங்க தான் அடிச்சிட்டு கடந்தது அது பேரண்ட்ஸே அத கொத்த ஆரம்பிச்சிட்டு ஏனா அது மறுபடியும் வந்து எக்ஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டு தெரியுதா ரெண்டு எக் வச்சிருக்கு அதனால அது பேரண்ட்ஸ் வந்து அத உள்ள அலோ பண்றது இல்ல ஏனா அடுத்த கிளட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்கும்போது பேரண்ட்ஸ் வந்து அலோ பண்ணாத அந்த சிக்ஸ வந்து கடிக்க ஆரம்பிச்சிடுச்சு அதோட அத பிரிச்சி நான் போட்டேன் அடுத்து இது ஒண்ணுமே இல்ல அது என்ன ஆச்சுன்னு தெரியல பேர் மாத்தி போடணும் இதுதான் வந்து பானையில இல்ல தெரியுதா உங்களுக்கு இதுல தான் எக்ஸ் வச்சிருக்கு இதுல ரெண்டு எக் வேற மாத்தி போட்டேன் அந்த ரோஸ் கேஜ்ல உள்ளத இதற்கு பாருங்க இது எப்போதுமே டோட்டலா 4 எக்ஸ் வைக்கும் இது டோட்டலா எப்போதும் 4 எக்ஸ் வைக்கும் இந்த வாட்டி 5 எக் வச்சிருக்கு போல இருக்கு நான் 2 வச்சிருக்கேன் மொத்தமா 7 வச்சிருக்கு இதுட்ட உள்ளத மாத்தி வைக்கலாமா என்னன்னு தெரியல ஏனா நிறைய முட்டை வச்சாலும் அதுங்களால இன்குபேட் பண்ண தெரியாது இந்த வாட்டி இது 5 எக் வச்சிருக்கு பேலன்ஸ் உள்ள 2 முட்டை வந்து அந்த ரோஸ் கேஜ்ல உள்ள கிரீன் ஃபிஷரோடது வெளியில போய்ட்டுங்க இது ஒண்ணும் நான் வந்து கேன்லிங் பண்ணி பார்க்கல 2 எக் மட்டும் கேன்லிங் பண்ணி பார்த்தேன் அது வந்து ரோஸ் கேஜ்ல உள்ள கிரீன் ஃபிஷரோடது இதுங்க 5 வச்சிருக்குங்க எக் இதோடது நான் கேன்லிங் பண்ணி பார்த்துட்டு உங்ககிட்ட சொல்றேன் அது வரையும் சும்மா இருக்கட்டும் லாக்கு வர லாக் ஒழுங்கா மூடவே மாட்டேங்குது ஏன்னா எப்பயாவது ஒரு தடவை தான் லாக்கே ஓபன் பண்றேங்கிறதுனால நல்லா மூட மாட்டேங்குது இது என்னாச்சுனே தெரியல உங்களுக்கு பார்த்தா தெரியும் எப்படி தூசி படிஞ்சு போய் கிடக்குன்னு ரொம்ப நாள் ஆச்சு இது ஓபன் பண்ணி எக்ஸ் ஏதோ பழைய எக்ஸ் மாதிரி இருக்கு இதையும் செக் பண்ணிட்டு சொல்றேன் உங்ககிட்ட அது பழசு மாதிரி தெரியுது இது என்னன்னு தெரியல இதை மாத்தணும் அப்புறம் இதுவெல்லாம் என்ன சொல்றது ஆப்பிள் தான் சாப்பிட்டாவுது போன வாட்டி எல்லா பானையிலையும் ஒன்று எக்காவது வச்சிருந்துச்சு இந்த வாட்டி எதுவுமே ஒன்றும் வைக்கவே கிடையாது சண்டை போடுறது தான் இந்த கிரீன் ஃபிஷரோட வேலையே கிரீன் ஃபிஷர் மோசமானதுன்னு நினைக்கிறேன் எல்லார்ட்டையும் போய் வம்பு இழுத்துட்டு நிக்குது மாஸ்க் நிக்குது பாருங்க எது எதோட பேருன்னு தெரிய மாட்டேங்குது இதோ நிக்குது பாருங்க அதுங்க ரெண்டும் பேர் போல இருக்கு மாஸ்க்கும் கிரீன் ஃபிஷரும் உங்ககிட்ட லாஸ்டா அந்த நீம் ஆயில் போடும்போது எடுத்துருப்பேனே அப்போ உள்ளதுன்னு இப்பவும் எப்படி இருக்கு பாருங்க மறுபடியும் முதுகுல தான் இது பண்ணுது தொடர்ந்து 2 தடவை வச்சேன் அதுக்கப்புறம் நான் போடவே இல்லை நீம் ஆயில் தெரியுதா இந்த சிக்கு மண்டையிலலாம் இப்போ நல்லா வளர்ந்துட்டு முதுகுல மட்டும் அது பிளக் பண்ணிட்டே இருக்கு அந்த பேரண்ட் ஓடி ஓடி ஒளிஞ்சிக்குது மறுபடியும் வெயில் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஃபேன் எனி டைம் ஓடிட்டே இருக்கு இதுகிட்ட உள்ள எக்கை தான் மாற்றி அதுகிட்ட போட்டேன் இது மொத்தம் 4 வச்சுச்சு 2 தூக்கி அதுகிட்ட போட்டுட்டேன் பேலன்ஸ் 2 தான் இது வச்சுட்டு உட்காந்துருக்கு இன்ஷால்லா பார்க்கலாம் இதுலயும் இருக்கு ஆனா இதுங்களுக்கு இன்குபேட் பண்ண தெரிய மாட்டேது என்ன செஞ்சு தொலைறது இதுவும் 4 வச்சிருக்கு தெரியுதா உங்களுக்கு
வைக்கிது, இதுங்களுக்கு சரியாக இன்குபேட் பண்ண தெரியல, அதான் பிரச்சனையாக இருக்குது. வேறு எதுகிட்ட மாற்றி போடுறதுன்னு தெரியல. என்கிட்ட வச்சிச்சுன்னா எந்த பேர்டும் ஒழுங்காக இன்குபேட் பண்ணாது. இல்லை ஒரு பேர்டு எக்கு வச்சிச்சுன்னா மற்ற பேர்டு வந்து எக்கு வைக்காமல் இருக்குது. இந்த ரோஸ் கேஜில் இந்த பானை தான் எனக்கு எப்போதும் கரெக்டாக சிக்கு எடுத்து கொடுக்கும். கடந்த 2 மாதமாக இது எனக்கு சிக்கே கொடுக்கல. இது உள்ளாரையும் செக் பண்ணிடுவோம் எக் வச்சிருக்கா என்னான்ட்டு. எக்கு வச்சிருக்கு. ஒன்று பழசு மாதிரி தெரியுது, பழைய எக்கு மாதிரி தெரியுது. என்னன்னு தெரியல, ரொம்ப அழுக்காக இருக்குது முட்டை. அது கேன்லிங் பண்ணி பார்த்துட்டு உங்ககிட்ட சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரோஸ் கேஜில் உள்ள எக்கு எடுத்தேன் இல்லையா, 3 எக்கு. அந்த 3 எக்கு தான் இது. நான் இது சொன்னேன்னா இதை பார்க்குறதுக்கு பழைய முட்டை மாதிரி அழுக்காக இருக்குன்னு சொல்லிட்டு, ஆனால் இதில் கரு இருக்குது, இதுலேயும் இருக்குது, அதில் மட்டும்தான் இல்லை. என்ன ஆச்சுன்னு தெரியல, பார்க்கலாம் இன்ஷால்லா. இதை திருப்பி 3த்தையும் இதிலே போடுறேன், என்ன செய்யுதுன்னு பார்க்கலாம். இது வந்து அழுக்காக பார்த்தா உங்களுக்கு தெரியும், பழைய முட்டை மாதிரி தெரியுது. ஆனால் அதை நான் கேன்லிங் பண்ணி பார்க்கும்போது அதில் கரு இருக்குது. நீங்களும் பார்த்தோன்னே அந்த மாதிரி தூக்கி விட்டேஞ்சிடாதீங்க. செக் பண்ணிவிட்டு தூக்கி விட்டேஞ்சா ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இது மாதிரி பார்த்தோன்னே இது பழைய எக்கு அப்படின்னு தூக்கி விட்டேஞ்சிடாதீங்க. எக்குலாம் ரொம்ப சூடாகவே இல்லை. மூணுத்தையும் வச்சுட்டேன். அப்புறம் இவங்கெல்லாம் யாரும் ஒன்றுமே கிடையாது. இந்த பாக்ஸ் எதுலேயுமே சரி கிடையாது. இது இப்போ தான் மறுபடியும் எக்கு வைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரே ஒரு எக்கு. மாஸ்க்கும் டைல்யூட்டும். இந்த மேல் நல்லா இருந்துச்சு. ஏன்னா இதோட ஃபஸ்ட்டு பேர் வந்து க்ரீன் ஃபிஷரோட, அந்த க்ரீன் ஃபிஷர் வந்து இறந்துட்டு, அதுக்காக தான் இந்த ப்ளூ மாஸ்க்கை பிடிச்சி போட்டேன். இது என்னன்னாக்கா எக்கு வைக்கிது, இன்குபேட் பண்ணுது, ஃபீடு கொடுக்க தெரியல. ஒன்றே ஒன்று இப்போ தான் வைக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. லாக்கு சரியாகவே இருக்க மாட்டேங்குது. சரி, இது அப்புறமா போடுறேன். நேற்று சென்னையில் ஆர்டர் போட்ட இருந்ததுலேருந்து இந்த ஓட்ஸ் பிரிக்கவே இல்லை. அதை மட்டும் எடுத்து நேற்று எல்லாருக்கும் போட்டேன். ஓட்ஸ், இது லாங் ஓட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுதான் எல்லாருக்கும் வச்சேன். ரொம்ப நாள் ஆச்சு இது எங்களுக்கு போட்டு. ஃபுல்லாக வெளியில் தான் இருக்குது பாருங்கள். இந்த கேஜ் உள்ளார உள்ள தெனை, சன்ஃப்ளவர் சீடு, லாங் ஓட்ஸு எல்லாமே வெளியில் தான் கிடக்கு. இந்த மாதிரி வெளியில் கொட்டி கிடக்கிறதுனால தான் எலி வந்து உள்ளே வந்துடுது. இவங்க வந்து நான் சொன்னேன்ல, அந்த லூட்டினோ ரெண்டும் இப்போ எக்கு வச்சதுனால இவங்க 2 பேரும் இங்கே தான் பொரிச்சு போட்டிருக்கேன். இது இருக்காங்க பார்த்தீங்களா, பானியில் 2 பேரும், அவங்க தான் இந்த கேஜிக்கு வந்தவங்க. பேலன்ஸ் உள்ளவங்களாம் அப்படியே தான் இருக்காங்க. இவங்கெல்லாம் பழைய ஆள். இந்த க்ரீன் ஃபிஷர் 2, அந்த எல்லோ புல் ஃபிஷரு, இவங்கெல்லாம் வந்து பழைய டிக்கெட்டு. சரிதா? இவங்கெல்லாம் ஓல்டு. நியூ மட்டும் இந்த ரெட் ஐ தெரியும், அது கண்ணு தனியாக ஒன்றா உட்காந்துருக்காங்க. இந்த சைடு உட்காந்துருக்கு, காமிக்கிறேன். இது உட்காந்துருக்கு பாருங்க, இது உட்காந்துருக்குல பானை மூடி மேலே ரைட் சைடு. இவங்க 2 பேரும் தான் அந்த ஹேண்டிகேப்பு சிக்கு. அதுங்க 2த்தையும் இதில் பிரித்து போட்டேன். ஏன்னா அதுங்க கொத்த ஆரம்பிச்சிட்டு பேரண்ட், ஏன்னா மறுபடியும் எக்கு வச்சதுனால இதுங்களை கொத்த ஆரம்பிச்சுட்டு,
இதுக்கப்புறம் இருந்தால் இது கை காலை உடச்சி விட்டுருன்னு சொல்லிட்டு தான் நான் இதை பிரித்து இதில் போட்டேன். இருந்தாலும் இதுங்களுக்கு ஃப்ரீ ஃப்ளையிங்க்கு இந்த கேஜி பத்தாது. ஒரு பழைய கேஜி ஒன்று கிடக்கு பரணை மேலே, அதை எடுத்தால் தான் சரி வரும். நாளைக்கு எடுத்துட்டேன்னா உங்கள்கிட்ட அதை நான் காமிக்கிறேன். அதில் பிடிச்சி போட்டோன்னா கொஞ்சம் இதை விட அது கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். இது 2 அடி தான், அதனால் இதுக்கு ஓட உடையார சிரமமாக இருக்குது. நல்லா விங்ஸ் வச்சு நல்லா பறந்தால் தான் அதுங்களுக்கு உடம்பு வலிக்காது. இது கொஞ்சம் சின்ன கேஜில் போட்டதுனால வேறு வழி இல்லை எனக்கு. ஏன்னா அந்த டைமில் என்கிட்ட கேஜ் எதுவும் இல்லை, எல்லாம் பாட்டி வீட்டில் மாட்டிக்கிச்சு. அதை எடுத்துகிட்டு வந்து இதுங்களை செட் பண்ணணும். அதில் நான் சொன்னேன்னா ஒரு க்ரீனிஷ் பிஸ்தா கலர் ஒரு லூட்டினோ இருக்குன்ட்டு, அந்த கம்பிக்கிட்ட நல்லா அது அந்த கம்பிக்கிட்ட நிற்கிது இல்லையா, தலை ஃபுல்லாக ரோஸாக இருக்குது பாருங்கள். அது கலர் தனியாக தெரியும். இந்த 2 லூட்டினோக்கு நடுவில் நிற்கிது பார்த்தீங்களா, க்ரீனிஷ் கலர், அதுதான். அது ஃபுல்லாக க்ரீனாக வந்துடும், தலை ஃபுல்லாக ரெட் கலர் வந்துடும். இது மட்டும் என்கிட்ட இந்த கேஜில் இது மட்டும் அப்படி இருக்குது. உங்களுக்கு லூட்டினோவும் அந்த லூட்டினோவும் அந்த பிஸ்தா க்ரீனிஷையும் பார்த்தா உங்களுக்கு கரெக்டாக தெரியும். கலரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுதான் நான் கை காட்டுறேன் பாருங்கள். இதுதான் அந்த க்ரீனிஷ் பிஸ்தா கலர். இது அடல்ட்டாக வந்துச்சுன்னா என்ன கலரில் வரும்னு நான் காமிக்கிறேன். இப்போது அது உட்காந்துருக்கு பாருங்க, எக்கு வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பானையில் டைரெக்டாக உட்காந்துருக்குல்ல, மூடி இல்லாத பானையில், அது மாதிரி தான் வரும். ஆக்சுவலி எக்கு தான் வச்சிருக்குன்னு நினைக்கிறேன், தெரியல சரியா. அது உட்காந்துருக்கிற சைஸை பார்த்தாலே அப்படி தான் இருக்குது. ஆமாம், எக்கு தான் வச்சிருக்கு. இதை மூடியை தூக்கி அதில் போட்டுடலாம். தெரியுதா உங்களுக்கு? ஒரே ஒரு எக்கு வச்சிருக்கு உள்ளார வச்சு. இந்த பானை இந்த வாட்டி இந்த பானை வச்சிருக்கு. சரி, ஏதாச்சும் மூடி போட்டுடலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இது வச்சது அந்த பானை, அடுத்தது வச்சது இந்த பானை, திருப்பி அந்த பானைக்கு வச்சிருக்கேன். ஏன்னா ஒரு மூடியை எடுத்து இப்படியே மாற்றிட்டு இருக்கேன் நான். வேற எதுவும் புதுசாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதில் நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன் உங்கள்கிட்ட எத்தனை எக்ஸில் இது இருக்குது. கீழே உள்ளதையும் மூடலை, அதனால தான் லாக்கு எல்லாத்தையும் தனித்தனியாக வச்சுருக்கேன் நான். ஹேண்டிகேப் இப்போ இதெல்லாம் திறந்து விட்டாச்சு, காத்தோட்டமாக இருக்கட்டும். ஏன்னா வெயில் ஆரம்பிச்சிட்டு இல்லையா. இங்கே வச்சுருந்த இந்த டின்னுக்கு மேலே இந்த துணி போட்டு வச்சுருந்தேன், பனி அடிக்கும் டேரெக்டாங்கிறதுனால. இப்போ அதெல்லாம் எடுத்துட்டேன். உங்களுக்கு தெரியுதா, ஃபேன் ஓடிட்டே இருக்கும். வெயில் ஆரம்பிச்சிட்டு இல்லையா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் இது என்னன்னு பார்த்துட்டு உங்களுக்கு இப்போவே சொல்லிடுறேன் எத்தனை கரு இருக்குன்ட்டு. நான் கொஞ்சம் செக் பண்ணிட்டு சொல்கிறேன். ஓடு, இது பொல்லாதது. அது என்ன பண்ணுனாக்கா, பானையிலே கையை விடாது, அப்படியே நீ உட்காந்தே கிடக்கும், பறந்து வெளியே போகாது, அப்படியே கொத்திட்டே இருக்கும் கையை உள்ளார விட்டாலே. அந்த மாதிரி ஆள் அது. ஃப்ரெண்ட்ஸ், இதில் நான் கேன்லிங் பண்ணி பார்த்தேன். 3 வேஸ்ட்டு, 2ல் கரு இருக்குது, 2 சுத்தமாக ஒன்றுமே தெரியல. அதனால் அதை அப்படியே கிடக்கட்டும்னு விட்டுட்டேன். கீழே உள்ள பாக்ஸில் ஒன்றுமே எதுவுமே இல்லை. 2 எக்ஸ் பார்த்தீங்களா, 2துலேயுமே ஒன்றுமே கிடையாது, வேஸ்ட்டு தான். எடுத்துட்டேன் பாருங்க, இவ்வளவும் வேஸ்ட்டு தெரியுதா. 5 முட்டை வேஸ்ட்டு. இந்த 2 முட்டை வந்து கீ பாக்ஸில் உள்ளது, 4th பாக்ஸில் உள்ளது. இது 3 இதில் உள்ளது. இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இதெல்லாம் விட்டேற வேண்டியதான். இங்கே பாருங்க, எப்படி தண்ணியை எப்படி ஊற்றி வச்சிருக்கு பாருங்க, கப்பை சாய்ச்சி வச்சு. இவங்க வந்து என்ன செய்வாங்கன்னாக்கா, இது வேற திறந்து வச்சிருக்கேன். இவங்க எல்லாம் என்ன செய்கிறாங்கனாக்கா, டப்பால எதுவுமே இருக்காது
தெனை வந்து டப்பா உள்ளார எதுவும் இருக்காது. உங்களுக்கு தெரியுதா பார்த்தா? ஒன்று கூட இல்லை பாருங்கள் தெனை. நீங்கள் டெய்லி காலைல தெனை வச்சாலும் டப்பா எம்டியாக தான் இருக்கும். ஏன்னா தெனை எல்லாம் இந்த ட்ரேயில் இருக்குது. காட்டுறேன் இருங்க. தெரியுதா? இது ஃபுல்லாக தெனையை கீழே கொட்டி சாப்பிட்றாங்க. நானும் அப்படியே விட்டுட்டேன். இதுக்கப்புறம் டப்பாவில் உங்களுக்கு வைக்க வேணாம், ட்ரேலே பொறுக்கி சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டாச்சு. நோம்புக்கு முன்னாடி இது ஃபுல்லாக ட்ரேலாம் க்ளீன் பண்ணணும். நோம்பு வந்துட்டா இதுங்களை பார்க்க நேரமே இருக்காது. இவங்களில் வந்து இந்த சிக்கு இருக்காங்க பாருங்கள், அதே மாதிரி பிஸ்தா கலர். காலை கடிச்சு ரத்த கரையாக இருக்குச்சின்னு சொன்ன இல்லையா, அவங்க 2 பேரும் இந்த பானையில் தான் நைட்டு தூங்குறாங்க. இதில் ஒரு க்ரீனிஷ் கலர் இருக்குது பாருங்கள், இந்த பிஸ்தா கலர் லூட்டினோ பக்கத்தில். இது எல்லோ லூட்டினோ, இது வந்து கொஞ்சம் க்ரீனிஷ் கலர் வரும். இதோ அந்த பானையில் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வரும். இது மாதிரி வரும். சரிடா? தலை ஃபுல்லாக ரெட் கேப் வரும். இந்த குட்டீஸ் உள்ளார தான் இருக்குது. அது எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. கொஞ்சம் பெருசாக போனால் தான் தெரியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ. வேறு எதுவும் இதுக்கப்புறம் சிக்கு ஹேட்ச் ஆச்சுன்னா உங்ககிட்ட நான் சொல்கிறேன். லைட் ஆஃப் பண்ண வேண்டியதான். இப்போவே மணி 9:45. இந்நேரத்தில் கத்திட்டு கிடக்கு. லைட்டு எரிஞ்சாலே இதே தான். இப்போ லைட் ஆஃப் பண்ணுவேன், ஒரு செகண்டில் எல்லாம் வாய முடியிடும். பாருங்களேன். எப்படி இப்போ சவுண்டு எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ நான் பேசுகிற சவுண்டு மட்டும் உங்களுக்கு நல்லா கிளியராக கேட்கும். இவ்வளோ நேரம் இதுங்க சவுண்டு தான் கொயாமையாண்டு. இப்போ எப்படி அமைதியாக இருக்குது பாருங்கள். ஏதோ புயல் அடித்து ஓஞ்சா மாதிரி. அது இதுக்கு போயிடும்.